இந்த நாளிலும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நேற்றைய தினத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட விதத்தை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் ஒரு சில இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தின் காலம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காலம். என்ன காலம் அப்படின்னா, ஆவியானவர் ராஜாக்களின் மீதும் தீர்க்க தரிசிகளின் மீதும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். சாமுவேல் தான் முதல் தீர்க்கதரிசியாக எழும்புறாரு. அவர் மூலமாய் அடுத்தது ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளாக எழும்புறாங்க. ராஜாக்கள் எழும்பும் போது தீர்க்க தரிசிகளும் எழும்புறாங்க. ராஜாக்கள் எப்படி ஒரு ராஜா மரிச்சா அடுத்த ராஜா எழும்புறானோ அதே மாதிரி ராஜாக்களோடு கூடவே கர்த்தர் தீர்க்க தரிசிகளையும் எழுப்பினார். ஆமென். இப்போ சாமுவேல் போயிட்டா, சாமுவேல் மரிச்ச அடுத்த கொஞ்ச நாட்களில் எலியாவை கர்த்தர் எழுப்புகிறார். எலியாவுக்கு அப்புறம் எலிசா வருகிறான். இப்படி எலிசாவுக்கு அப்புறம் நிறைய தீர்க்க தரிசிகளை வரிசையாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ராஜாக்களின் புஸ்தகம் முழுவதுமே ராஜாக்களும் தீர்க்க தரிசிகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. சில ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு அப்புறம் ராஜாக்கள் பரிசுத்த ஆவியானவரை விரும்பவில்லை, பரிசுத்த ஆவியானவர் கூட வாழலை. அதனால் அவங்கள சரியாக வழி நடத்துறதுக்கு, அவங்கள சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணார்? பயன்படுத்தினார். ஆமென். சில ராஜாக்கள் உண்மையாக இருந்தாங்க, சில ராஜாக்கள் உண்மையாக இல்லை. அப்படி உண்மையாக இல்லாத நேரத்தில் அவங்கள வழி நடத்துவதற்கென்று ஆவியானவர் தீர்க்க தரிசிகளை பயன்படுத்தினார். ஆமென். ஸோ இதுதான் இந்த ராஜாக்களின் காலம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், இந்த 2 புஸ்தகம் ஒரே புஸ்தகம் தான். இந்த ராஜாக்களின் புஸ்தகம் முழுவதுமே தீர்க்க தரிசிகள் மற்றும் ராஜாக்கள் 2 பேரும் இணைந்து வருகிற காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2 பேரை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று சாலமோன், இன்னொன்று எலியா. ஆமென். சாலமோனை குறித்தும் எலியாவை குறித்தும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், எலியாவினுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார். ஆமென். ஏற்கனவே நம்ம சாலமோனை குறித்து நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது சாலமோனை குறித்து நம்ம நிறைய என்ன பண்ணோம்? தியானிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புதிய கண்ணோட்டத்தோட ஆவியானவருக்கும் சாலமோனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி, ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. இதை யார் சொல்றான்னா, தாவீது சொல்கிறான். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஆமென். சரி, தாவீது மூலமாக ஆவியானவர் என்ன சொன்னார்? ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். ஆமென். ஸோ இது எதை குறித்த ஒரு வாக்கு தத்துவம்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இது இயேசுவை குறித்த ப்ராமிஸ் மாத்திரம் இல்லை, இது தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்த ஒரு வாக்கு தத்தம். ஆமென். இன்னும் நீங்கள் சாலமோனை குறித்த வாக்குத்தத்தை வாசிக்கணும்னா 1 ராஜாக்கள், இதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
15 20 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து ஆண்டவர் தாவீதினிடத்துல பேசின காரியத்தை சாலமோனை சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? எங்க அப்பாட்ட ஆண்டவர் சொன்னாரு, தாவீது, நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, நீ ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுற, நீ ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ ரொம்ப விரும்புகிற, ஆனால் நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு பின் வருகிற ராஜாவை என்ன பண்ணுவான்? இந்த ஆலயத்தை கட்டுவான், அதனால நீ பயப்படாத, நீ கட்ட மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பான இடத்துல சொன்னார். அதை கர்த்தர் சொன்னவர் தன் கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை யாருடையதுன்னா சாலமோனுடையது. உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி போடுறது வரைக்கும் என்ன பண்ணு, அமைதியா இருன்னு சொல்றாருல. இது முழுவதுமாய் சாலமோனை குறித்த தீர்க்க தரிசனம். ஏன்னா சாலமோனின் நாட்களில் எந்த யுத்தமும் இல்லை, எந்த சத்துருக்களும் இல்லை. ஆமென். கடைசி நாட்களில் தான் சத்துருக்கள் எழும்புனாங்க. ஆனால் சாலமோனுடைய முழு நாட்களிலுமே அதிகமான நாட்கள் அவன் இளைப்பாறுதலை அனுபவித்தான், சமாதானத்தை அனுபவித்தான். ஆமென். சரி, அப்போ நல்ல கவனிங்க, தாவீதினுடைய இருதயத்தில் ஆவியானவர் சாலமோனை குறித்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார்னா, இவன் ராஜாவா வருவான், இவன் தேசத்தை ஆளுவான், இவன் தான் என் ஆலயத்தை கட்டுவான், இவன் தான் கர்த்தருக்காக வைராக்கியவன் நிற்பான், இவன் காலத்தில் தான் நான் சத்துருக்களை அமைதிப்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் தாவீதின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். ஆமென். இப்போ சாலமோன் யாரு? வாக்கு தத்தத்தை பெற்றவன். சாலமோன் யாரு? தரிசனத்தை பெற்றவன். சாலமோன் யாரு? தேவ திட்டத்தை பெற்றவன். யார் கொடுத்திருக்கிறா? ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் ஆவியானவருடைய தரிசனத்தையும் ஆவியானவராலே வாக்கு தத்தத்தையும் ஆவியானவராலே திட்டத்தையும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கென்று தரிசனங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். உங்க திட்டங்களையும் உங்க தரிசனங்களையும் அவரே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். இந்த சாலமோனின் வாழ்க்கையில ஆவியானவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார், ஆவியானவர் தாவீதின் மூலம் பேசினார், ஆவியானவர் தாவீதின் மூலம் தரிசனத்தை வைத்தார். இந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினார் அதுதான் கொஞ்சம் தியானிச்சு நம்ம அடுத்தது போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்கு தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவதான் யாருடைய வேலைன்னா பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதை தான் நம்ம யாத்ராமம் உபாகம புஸ்தகத்தில் வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கானான், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கானான். அந்த கானான்ல கொண்டு சேர்த்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற வச்சது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப சாலமோனுக்கு ஆவியானவர் வாக்கு தத்தத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்தார். இப்ப நல்ல கவனிங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் தரிசனத்தை பெற்றிருந்தும் அவன் திட்டத்தை பெற்றிருந்தும் அவன் ஒரு சிறுவனாக அற்பமாய் எண்ணப்பட்டவனாக காணப்பட்டான். பத்சேபாளுடைய குமாரனாக அவன் இருந்தான். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்பமானவனாய், ஒரு என்ன சொல்றது, அவன் சொல்லுவான், நான் சின்ன பையனா இருக்கிறேன், யாருமே என்ன செய்யறதில்ல, என்னை பார்க்கறதில்ல, சாலமோனே சொல்லுவான். அப்போ சாலமோன் எல்லாராலும் அற்பமாக என்ன செய்யப்பட்டான், எண்ணப்பட்டான். இப்போ இவனுக்கு தரிசனம் இருக்குது, இவனுக்கு திட்டம் இருக்குது, ஆனால் இவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறான், இவன் சின்ன பையனா இருக்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதுக்கு அப்புறம் யாரு ராஜா வரணும்? இப்ப தீர்க்க தரிசனத்தின்படி தேவ திட்டத்தின்படி சாலமோன் வரணும். ஆனா சாலமோனுடைய திட்டத்தையும் சாலமோனுடைய தரிசனத்தையும் அழிப்பதற்காக இன்னொருவன் எழும்புகிறான், இன்னொரு பிள்ளை எழும்புகிறான். அவன் தான் யாருன்னா அதோனியா. சாலமோனுக்கு ஆவியானவர் கொடுத்த தரிசனத்துக்கு எதிராய் அதோனியா எழும்பினான்.
அதோனியான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறவன் என்ற அர்த்தம். அதோனியா யாரு? தேவனை ஆராதிக்கிறவன். தேவனை ஆராதிக்கிறவன் என்ன அர்த்தம்? சாலமோனுக்கு, இன்னும் சொல்ல போனால் இரத்த சம்பந்தப்படி சாலமோனுடைய இரத்த சம்பந்த அண்ணன் தான் யாரு? அதோனியா. அவன் கூடவே இருக்கிறவன், கூட பிறந்த சகோதரன். ஆமென். இப்போ இன்னொரு விதத்தில் ஆவிக்குரிய இதில் பார்த்தா அவன் ஒரு ஆவிக்குரிய சகோதரன், கூடவே இருக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன், கர்த்தருடைய பிள்ளை தான் அதோனியா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை அதோனியா யாருக்கு விரோதமாக எழும்பினான்? சாலமோனுக்கு விரோதமாக எழும்பினான். சாலமோனுடைய தரிசனத்தையும் சாலமோனுடைய திட்டத்தையும் அழிக்கும்படி அதோனியா எழும்பினான். பத்சேபாவும் சாலமோனும் சொல்றாங்க, அதோனியா அவன் ராஜாவாக எழும்ப ஆரம்பிக்கிறான், அவன் ராஜாவா ஆயிட்டனா நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். அதோனியா ராஜாவா மாறிட்டான்னா எங்களை நிச்சயமாய் கொன்று போடுவான். அதனால நாங்க என்ன செய்வது என்று சொல்லி சாலமோனும் பத்சேபாவும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, தாவீது எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எங்க? தாவீது எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் எங்க? இப்ப எங்க கண்ணு முன்னாடியே எங்க தரிசனம் அழிக்கப்படுது, எங்க கண்ணு முன்னாடியே எங்க வாக்குத்தத்தங்கள் அழிக்கப்படுகிறது. ஆமென். இப்போ தாவீதினுடைய கண்களுக்கு முன்பாக, தாவீது அதாவது சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாரு? மறிக்கிறார். இப்போ அவன் என்ன சொல்றாருன்னா, வியாதியாய் படுத்திருக்கிறான். யாரு? தாவீது வியாதியாய் படுத்திருக்கிறான். இப்போ தாவீதுட்ட போய் பத்சேபாலும் தாவீதும் பேசுறாங்க. என்னன்னா, எனக்கு கொடுத்த தரிசனம் எங்க? எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எங்க? ஆமென், ஆமென். இன்னைக்கு அநேகர் ஆண்டோட கேட்டுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நீர் கொடுத்த தரிசனம் எங்க? நீங்க கொடுத்த திட்டம் எங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக சொல்றாரு, உன் தரிசனத்தையும் உன் திட்டத்தையும் நான் நிறைவேற்றுவேன். எத்தனை அதோனியாக்கள் எழும்பினாலும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்முடைய தரிசனங்கள் அழிந்து போகாது. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால திட்டங்கள் அழிந்து போகாது. அவர் அந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கூட பிறந்தவங்க தான் எழும்புவாங்க. அதோனியா கூட பிறந்த சகோதரன் தான் எழும்புனான், கூட பிறந்த ஆள் தான் எழும்புனான். ஆனால் ஆண்டவரோ ஆவியானவரோடு கூட இருந்து அதோனியாவின் கைக்கு சாலமோனை தப்புவித்து அவனை ராஜாவாக உயர்த்தினார். ஆமென். இன்னைக்கு அதோனியாவுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவனுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து, அவனுடைய தரிசனத்தை எடுத்து, அவனுடைய திட்டத்தை எடுத்துட்டு அவனை குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டும், அவனை அழிக்கவே, அவன் தரிசனத்தை அழிக்கணுங்கிறது தான் அதோனியோட திட்டம். எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் திட்டம் பண்ணினாலும் ஆவியானவரோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாருன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் தரிசனத்தையும் உங்களையும் அழிக்க நினைக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அவமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. இப்போ அதோனியா பெரிய படையை சேர்த்துக்கிறான். சேர்த்து தனியாக போய் கிட்டத்தட்ட அவன் ராஜாவாக மாறிட்டான். பத்சேபா நீங்கள் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் ராஜாவாக மாறியாச்சு. கிட்டத்தட்ட அதோனியாவை ராஜாவாக ஜனங்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. சில ஆசாரியர்கள் சில பேர் அவனை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, கூட படை வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதோனியா ராஜாவா மாறிட்டான். இப்போ பத்சேபால் கலங்குகிறான், என்ன நடக்குதுங்க? ஐயோ, அதோனியா ராஜாவாய் மாறிட்டானே, அந்த சத்தங்கள் எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லி இப்போ பத்சேபாலும் சாலமோனும் கலங்கி நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட தரிசனம் அழிந்த நிலை, கிட்டத்தட்ட திட்டங்கள் அழிந்த நிலை, கிட்டத்தட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் செயலற்று போன நிலை. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான், என் ஆண்டவராகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை. கிட்டத்தட்ட இஸ் கிங். அதோனியா ராஜாவாய் மாறுகிறான். ஆமென். யார் வேணாலும் வரட்டுங்க, யார் வேணாலும் வரட்டும், கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும்
நம்முடைய தரிசனத்தை, திட்டத்தை அழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஆவியானுடைய மிகப்பெரிய வேலை உங்கள் கூட இருந்து உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலவேளை ஆவணம் இதுதான் எனக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். உங்கள் தரிசனம் அழிந்து போகாது, உங்கள் திட்டம் அழிந்து போகாது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கு வர வேண்டிய வேலை இன்னொருக்கு கிடச்சிச்சு பிரதர், எனக்கு வர வேண்டிய பணம் இன்னொருத்தனுக்கு கிடச்சிச்சு பிரதர், எனக்கு வர வேண்டிய கனமும் பேரும் புகழும் இன்னொருத்தருக்கு கிடச்சிருச்சு பிரதர். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் என் தரிசனம், என் உழைப்பு, என் திட்டம் எல்லாம் அழிஞ்சு போச்சு பிரதர். ஆவியானவர் என் கூடவே இருக்கிறாரா பிரதர், என் தரிசனம் நிறைவேறுமா பிரதர்? நிறைய நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கலாம். நான் சொல்கிறேன், இங்கே கிட்டத்தட்ட அதோனியா ராஜாவாக மாறியாச்சு. சாலமோனுடைய தரிசனம் அழிந்தது, சாலமோனுடைய தேவன் குறித்த திட்டங்கள் முடிந்தது. சாலமோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் பயத்தோடு இருக்கிறான். அவ்வளோதான், என் வாழ்க்கை இன்றோடு முடிந்ததுன்னு சொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் தாவீதின் மூலம் இன்னொரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சத்துரு சாலமோனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் தாவீதை உயிரோடு வைத்தில்லை. இப்போ சாலமோனை என்ன செய்யறான் தெரியுமா? ஆசாரனை கூப்பிடுறான், எல்லாருங்க வாங்க. சாலமோனை என்ன பண்ணுங்க, கீகோன் என்கிற ஊற்றுக்கு அழைத்து கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க, அதை இன்றைக்கே செய்யுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களோடு இருப்பதனால உங்கள் தரிசனங்கள் அழிந்தது மாதிரி தெரியலாம், ஆனால் அது நிறைவேறப்படும் பொழுது அது எவ்வளவு வேகமாய் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அவ்வளவு வேகமாய் காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கே செய்யுங்கள். தாவீது சொல்கிறான், நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பது ரொம்ப நல்லாயிருக்கும். 29 வசனம், 29 கடைசி பகுதி சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு அதை செய்து தீர்ப்பேன். தாவீது சொல்றான், இன்னைக்கு நான் செய்ய போறேன். சாலமோனுக்கு விரோதமாக எத்தனை பேரால வரட்டும், நான் இன்னைக்கு சாலமோனை உயர்த்த போறேன், இன்னைக்கு நான் சாலமோனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போறேன், இன்னைக்கு நான் சாலமோனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போறேன், இன்னைக்கு நான் சாலமோனை ராஜாவை உட்கார போறேன், நான் சாலமோனுக்கு என்ன சொன்னேனோ அதை இன்றைக்கு நான் செய்து முடிக்க போறேன்னு சொல்லி தாவீது எழும்பினான். இன்னைக்கு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்கிற ஆவியானவர் கூட இருக்கிறார். விசுவாசத்தோட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நாங்கள் அதோனியாக்களை கண்டு பயப்பட போகிறதில்ல ஆண்டவரே, அதோனியாக்களை கண்டு பயப்பட போகிறதில்ல. எங்கள் கூட ஆவியானவர் இருக்கிறீர், எங்கள் கூட ஆவியானவர் இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், எங்களுக்காக எங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவீர். ஓ தரிசனங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவரே, திட்டங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ரிமல ரபல ரப ஷகரதல ரியான்டல ரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சாலமோனுக்காக ஆவியானவர் செயல்பட்டார்னா உங்களுக்காக எனக்காக செயல்படுவார். சாலமோன் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி, இல்லை சகல ஞானத்தையும் கொடுத்து சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் சாலமோனை உயர்த்தி வைத்தார். ராஜாக்களின் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினார், அதோனியாவின் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினார். அந்த வசனத்தை வாசிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம், 47வது வசனம், 46, 47 வாசிப்போம். அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார வச்சாச்சு. இப்போ எப்படி உட்கார வச்சாங்கன்னா 47 சொல்லுது, ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை பார்க்கிலும், சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தினார். அதோனியாவை பார்த்து சொல்றான், அதோனியாவே உம்முடைய நாமத்தை பார்க்கிலும், உன் பேரை பார்க்கிலும் சாலமோனுடைய பெயரை ராஜா என்ன பண்ணாரா? மகிமைப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றான்.
ஆமென். இப்போ அதோனியாவுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும், அதோனியாவினுடைய திட்டத்தை பார்க்கிலும், அதோனியாவினுடைய தரிசனத்தை பார்க்கிலும், அதோனியாவினுடைய பிளானை பார்க்கிலும் கர்த்தருடைய பிளான் சாலமோனுக்கு பெரிதாக இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் இடுகிற திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இடுகிற திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதற்கு மேலாய் பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்காக திட்டத்தை வைத்திருக்கிறார். ஓ, சத்துருவின் திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. சத்துருவினுடைய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. ஆவியானவர் நமக்காக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோனியாவின் கண்களுக்கு முன்பாகவே ஆவியானவர் சாலமோனை உயர்த்தினார். ஆமென். அதோனியாவை பார்க்கிலும், அதோனியாவின் பெருமையை பார்க்கிலும், அதோனியாவின் அதிகாரங்களை பார்க்கிலும், அதோனியாவின் ராஜாங்களை பார்க்கிலும், ஓ, சாலமோனின் அரசாங்கம், சாலமோனுடைய அதிகாரம் உயர்த்தப்பட்டது. இந்த காலவேளை ஆவியானவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எந்த அதோனியாவுக்கு முன்னாடி உங்கள் பேரை பெருமைப்படுத்தணுமோ அவங்க முன்னாடி ஆவியானவர் உங்களை பெருமைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சாலமோனுக்கு கொடுத்த தரிசனத்தை ஆவியானவர் நிறைவேற்றினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் நிறைவேற்றினார். அப்போ இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஆவியானவருடைய மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு சொன்னதை செய்வது, உங்களுக்கு சொன்னதை செய்வது. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சாலமோனை தாவீது ராஜாவாக மாற்றுறது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான், உயிரோடு இருந்தான். இல்லை, நான் சொல்கிறேன், உங்களுக்காகவே உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் தாவீதை உயிரோட வைப்பார். இன்றைக்கி தாவீது யாருக்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். நான் சொல்கிறேன், உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு வரைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு வரைக்கும் ஜீசஸ் உயிரோடு இருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நிறைய பேர் நினச்சிட்டாங்க, தாவீது படுத்த படுக்கையாயிட்டான், சாலமோன் கூட இல்லை, தாவீது இருக்கிற மாதிரியே தெரியல, அதனால் ஈஸியாக சாலமோனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்று விளங்கலை. தாவீது சாலமோனுக்கு தூரத்தில் இருந்தாலும், அவன் அரண்மனையில் இருந்தாலும், சாலமோனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தாவீது மறக்கல, தாவீது மறக்கல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனே சாலமோனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மறக்கலனா, ஆவியானவர் மூலம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவன் மறக்கலனா, நான் சொல்றேன், ஆவியானவர் எப்படி மறப்பார்? ஆவியானவர் எப்படி மறப்பார்? அதோனியா நினைச்சான், தாவீதுக்கு வயசாயிடுச்சு, தாவீது மரிக்க போறான், இனி சாலமோனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், சாலமோனுடைய வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறாது, அது செயல்படாது நினைச்சான். ஓ, எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை நாட்களானாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு வயதாகுவது இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு வேணா வயசாகிருக்கலாம், வாக்கு தத்தத்தை சொன்ன தாவீதுக்கு வேணா வயசாகிருக்கலாம், ஆனால் ஆவியானவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு ஒரு நாள் வயசாகுது, அது பழசாகாது, அது சொன்னதை செய்கிற வரைக்கும் திரும்ப அவரிடத்தில் போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஓ ராபா லாமா ஷகரதலபா, ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் கூட இருக்கிறார். பிரதர், உங்க கூட ஆவியானவர் இருக்கிறார். சிஸ்டர், ஆவியானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆவியானவர் சாலமோனுக்கு மேலே பெரிய திட்டத்தையும் பெரிய தரிசனத்தையும் வச்சிருந்தார். அதோனியா அந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் அழிக்க நினைச்சான். தாவீது அவன் கூட இல்லைன்னு நினைச்சான். தாவீதுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சோன்னு நினைச்சான். ஆனால் தாவீதை கொண்டே கர்த்தர் சாலமோனை அமர வைத்தார். தாவீதை கொண்டே சாலமோனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்போம். சாலமோனை ஆவியானவர் பயன்படுத்துவதற்கு, ஆவியானவர் அவனை உருவாக்குவதற்கு, அவனை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு, சொன்னதை செஞ்சு முடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு ஆவிக்குரிய காரணத்தை சொல்லி நம்ம இன்னைக்கு சாலமோனை மட்டும் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரணம். வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 10வது வசனம் 1ஆம் அதிகாரம் 10ல்
தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான், 11ஆம் வசனம், நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தி நீ கேட்கவில்லையா? இப்போ நல்லா கவனிங்க, சாலமோன் கூட இருக்கிறது யாருன்னா பத்சேபாலும் நாத்தானும். நல்லா கவனிங்க, தாவீது அவனுக்கென்ற அரண்மனையில் இருக்கிறான். தாவீது சாலமோன் கூட இல்லை. தாவீது சாலமோனை விட்டு தூரம் தான் இருக்கிறான். ஆனால் சாலமோன் கூட இருக்கிறது யாருன்னா பத்சேபாலும் நாத்தானும். பத்சேபால் என்றால் சத்தியத்தின் மகள் அப்படின்னு அர்த்தம், சத்தியத்தின் மகள். நாத்தான் என்றால் கொடுக்கிறவன் அர்த்தம். நல்லா கவனிங்க, சாலமோனுக்கு 2 பேர் கூட இருக்கிறாங்க. ஒன்று யாரு? பத்சேபால். இன்னொன்று யாரு? நாத்தான். பத்சேபால் என்றால் சத்தியத்தின் மகள் என்று அர்த்தம். நாத்தான் என்றால் கொடுக்கிறவன் என்று அர்த்தம். இப்போ சாலமோன் இவங்க 2 பேருக்கு கூட தான் ஜேர்னி, அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒன்று பத்சேபால் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான், இன்னொன்று நாத்தான கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாத்தான் யாரு? தீர்க்கதரிசி. இல்லை, தீர்க்கதரிசி யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் தன்னுடைய ஆவியினால நிரப்பப்பட்ட, ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. இப்போ நாத்தான இன்னொரு அடையாளப்படுத்தணும்னா ஆவியானவருக்கு அடையாளப்படுத்தலாம். ஏன்னா அவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். கிவர். அவர் ஆறுதலை கொடுக்கிறாரு, சத்தியத்தை கொடுக்கிறாரு, இல்லை வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய வேலையை என்னன்னா சத்தியத்தை கொடுக்கிறது தான். இப்போ பத்சேபால் யாரு? சத்தியத்தின் மகள். அப்படி என்ன அர்த்தம்னா சத்தியத்தால் நிரம்பி இருக்கிறவள் என்று அர்த்தம். இப்போ 2 பேருமே எதை அடையாளப்படுத்துறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துறாங்க. அப்ப சாலமோன் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்கிறது யாரு கூடனா சத்தியத்தை கொடுக்கிற ஆவியானவரோடு கூட, வார்த்தையை கொடுக்கிற ஆவியானவரோடு கூட, வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆவியானவரோடு கூட. அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆவியானவரோடு கூட ஒரு மனுஷன் வாழும்போது அவன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியத்தை கொடுக்கிற ஆவியானவரோடு கூட ஒரு மனிதன் வாழும்போது அவன் வாழ்க்கையில அவன் வாக்கு தத்தங்கள் எதுவும் குறைஞ்சு போவதில்லை, நிச்சயமாகவே நிறைவேற்றுவார், நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆவியானவரோடு கூட நான் வாழணும், ஆவியானவரோடு கூட வாழணும். அவரிடத்தில் நான் சத்தியத்தை வாங்கி கொண்டே இருக்கணும், அவரிடத்துல வார்த்தையை நான் வாங்கி கொண்டே இருக்கணும், அவரிடத்துல நான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அவர் என்ன கொடுக்கிறாரோ, என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் பத்சேபாளுடைய வார்த்தையின்படியும் நாத்தானுடைய வார்த்தையின்படியும் வாழ ஆரம்பிச்சான். தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது, தேவ தரிசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. தேவ பிள்ளையே, ஆவியானவர் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை கட்டியா பிடிச்சிக்கொள். அவரோட சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு. அவரோடு கூட உட்கார்ந்து பேசு, அவரோடு உன்னோடு கூட பேச இடம் கொடு. நீ எந்த அளவுக்கு ஆவியானவரோடு கூட பேச இடம் கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற தரிசனங்கள் நிறைவேறும், திட்டங்கள் நிறைவேறும். தரிசனங்கள் நிறைவேற, திட்டங்கள் நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டாம், நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆவியானவரோடு நெருங்க நெருங்க நெருங்க. ஆவியானவரோடு கூட நீ வாழ 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 ஆவியான இடத்துல சத்தியத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள ஓ ராபா ஷாக்கா லாராமா உனக்குரிய தரிசனத்தை திட்டத்தை ஆவியானவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஒரு நிமிஷம் அப்படியே நல்ல அந்நிய பாஷையில முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவரை உம்மோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, உம்மோடு இணைந்திருக்கிற அனுபவம் இந்த கால வேளை எங்களுக்கு உண்டாகட்டும். உங்க பிரசன்னத்திலேயே அமருகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திலே ஆண்டவரே இருக்கிற அனுபவம் எங்களுக்கு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ராபாலா காஷகதல ரபா. Thank you Jesus. சாலமோன் நாத்தான் பத்சேபால் கூட வாழ்ந்தான், அதாவது சத்தியத்தை கொடுக்கிறவங்க கூட வாழ்ந்தான், ஆவியானவரோடு கூட வாழ்ந்தான். இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? இவன் ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட பின்பு கூட தேவனுடைய சமூகத்தில் போய் பலி செலுத்த போகிறான். கிபியாவில் பலி செலுத்திட்டு
அவன் இரவு முழுவதும் எங்கே தங்கினான் தெரியுமா? கிபியாவிலேயே தங்கினான். அது ஒரு மலை, அது ஒரு மலையான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இப்போ இவன் தங்கின இடங்க தெரியுமா? ஒரு மலைப்பகுதியில், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வெளியே வாசல்ல அவன் தங்கினான். சாலமோன் ராஜாவான போது கூட, நான் ராஜாவாயிட்டேன், எனக்கு அரண்மனை இருக்குது, எனக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது, அங்கே போய் தங்குவேன்னு சொல்லி போல சாலமோன் முதல்ல சூஸ் பண்ண இடம் அவன் எங்கே ஆரம்பித்தான் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து ஆரம்பித்தான். தேவனுடைய வாசல்லிருந்து ஆரம்பித்தான். தேவ சமூகத்திலேருந்து ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன், அவன் தேவ சமூகத்தில் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவனுக்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். இன்னும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். அவன் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது ஐஸ்வர்யத்தினால் அவனை நிரப்பினார். அவன் தேவ சமூகத்தில் நின்ற பொழுது கர்த்தர் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களை பார்க்கிலும் அவனை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அவன் தேவ சமூகத்தில் இருந்ததுனால, ஆவியானவரோடு கூட சாலமோன் இருந்ததுனால சகல ஞானத்தை பார்க்கிலும் அவன் ஞானம் பெரிதாய் இருந்தது. அவன் தேவ சமூகத்தில் இருந்ததுனால, ஆவியானவரோடு கூட வாழ்ந்ததுனால தேவ ஆலயத்தை கட்டுகிற அந்த மகிமையை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவன் எப்பொழுது அந்த ஆலயத்தை கட்டினானோ, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் மகிமையாய் அந்த ஆலயத்தை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கடந்தது வாசல்ல தான், ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல தான். ஆனால் ஆவியானவரோ அவன் கட்டின ஆலயத்துக்குள்ள அவ்வளவு மகிமையை அனுப்பி ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி நிரப்பினார். இன்னைக்கு ஆவியான உங்களை பார்த்து சொல்றாரு, என் சமூகத்தில் நீ நில்லு, என் சமூகத்தில் நில்லு, என்னோடு கூட உறவாடு, என்னோடு கூட சஞ்சரி. நான் உன் குடும்பத்தை மகிமையின் மேல மகிமைப்படுத்த போறேன். ரீபாலா ஷகல ரபா. எத்தனை பேர் ஆவியான கையில் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க பிரசன்னத்தில் வர்ற ஆவியானவரே, உங்க சமூகத்தில் வர்ற ஆவியானவரே, இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று போதுங்க, ஆவியானுடைய சமூகம், ஆவியானுடைய பிரசன்னத்தில் நாம நிரம்ப ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை மகிமையினால் நிரப்புவார். உங்க ஆலயம் மகிமையால் நிரம்பப்படும், உங்க குடும்பம் மகிமையால் நிரம்பப்படும், உங்க பிள்ளைகள் மகிமையால் நிரப்பப்படுவார்கள். ஓ தேவன் தன்னுடைய மகிமையை, ஆவியானவர் தன்னுடைய மகிமையை உங்க குடும்பத்தின் மேல அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகல ரபபப ரகதல ரமபப ரியாக ரமதல ரிமல ஷண்டல ரப. எத்தனை பேர் ஆவியானவரோடு கூட நெருங்க விரும்புறீங்க? உங்க கை உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே உம்மோடு கூட நான் வாழணும்ப்பா, உம்மோடு கூட நான் வாழணும்ப்பா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ தரிசனத்தை, தேவ திட்டத்தை, தேவன் சாலமோனுக்கு என்று வைத்திருந்த, ஆவியானவர் சாலமோனுக்கு கட்டளையிட்டிருந்த வாக்கு தத்தத்தை அதோனியா அழிக்க நினைச்சான். அதோனியா மட்டும் இல்லை, என்னாரால் கூட சேர்ந்தான். யார் தெரியுமா? நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோக்கெலேத் என்னும் கல்லின் அருகே எல்லாரையும் கூப்பிடுறான். சோக்கெலேத் அப்படின்னா சர்ப்பம் என்று அர்த்தம். இப்போ அதோனியா கூட யார் சேர்ந்துக்கிட்டா தெரியுமா? சர்ப்பம். அவன் எங்கே போய் நிற்கிறான் தெரியுமா? சர்ப்பத்துக்கிட்ட. சோக்கெலேத் என்றால் சர்ப்பம் என்று அர்த்தம். சோக்கெலேத் என்றால் பிசாசானவன் என்று அர்த்தம். நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை எத்தனை சர்ப்பங்கள், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அழிக்க முடியாது. ஒரு பக்கம் அதோனியா, இன்னொரு பக்கம் யாருன்னா சோக்கெலேத். ஆமென். சோக்கெலேத் என்கிற சர்ப்பம். எதில் அந்த வார்த்தை கவனிங்க. சோக்கெலேத் என்னும் கல்லின் அருகே ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு பேர் என்னது? சோக்கெலேத். அந்த கல்லின் அருகே எல்லாரும் கூப்பிடுறாங்க.
அதோனியா கூடுறான். அதோனியாவினுடைய கூட இருந்த போர் ராஜா எல்லாருமே, சகோதரர்கள், ஊழிய யூதாவின் மனுஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பலி செலுத்தி அங்கே ராஜாவாய் மாறுவதற்கு அவன் பிளான் போடுறான். அவனை எல்லாரும் ராஜா ராஜான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். சத்துருவானவனுக்கு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? இந்த இடத்துல நம்ம சாலமோனை என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். சாலமோனை ஜெயிச்சிட்டோம். சாலமோனுடைய திட்டத்தை அழிச்சிட்டோம். சாலமோனுடைய தரிசனத்தை அழிச்சிட்டோன்னு சொல்லி அந்த சோக்கேலேத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சர்ப்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோனியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ ஷபாலாபா, சொல்கிறேன், நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேணாலும் சந்தோஷப்படலாம், கவலைப்படாதீங்க. உங்கள் வாக்குத்தத்தத்தை அழிச்சிட்டோன்னு சொல்லி சத்துரு சந்தோஷப்படலாம். ஆனால் கர்த்தர் விடுவது இல்லை, ஆவியானவர் விடுவது இல்லை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சோக்கேலேத் என்கிற கல்லின் மேலே அதோனியாவை நிப்பாட்டி சாலமோனுடைய தரிசனத்தை அழிக்க நினைச்சான் இந்த சாத்தான். ஆமேன். இந்த சர்ப்பம். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் சாலமோன். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் சாலமோன். சாலமோன் எப்படி அந்த ஆவியானுடைய சத்தியத்தில் வளர்ந்தானோ, ஆவியானவரோடு கூட வாழ்ந்தானோ, தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்திலேயே கிடந்தானோ, அதே போல நீங்களும் நானும் கிடக்கும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? கல்வாரி மலையில், கல்வாரி என்கிற மலையில் இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்து தன்னை மீட்டெடுத்து அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் சொல்றேன், எத்தனை சோக்கேலேத்து எழும்பினாலும், எத்தனை சோக்கேலேத்தினுடைய கல் எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் அதோனியாக்கள் எழும்பினாலும் என் தரிசனத்தை ஒரு மனுஷனால அழிக்க முடியாது. ஒரு மனுஷனால அழிக்க முடியாது. எனக்காக ஒரு கல் இருக்குது. எனக்காக ஒரு கல் இருக்குது. என்ன கல் தெரியுமா? ஜீவனுள்ள கண்மலையாகிய கல். இயேசு என்கிற கல் எனக்காக இருக்கிறதுனால அந்த கல்லின் மேல அவர் என்ன நிப்பாட்டி, அந்த கல்லின் மேல அவர் என்ன நிப்பாட்டி என்ன அபிஷேகம் பண்ணி என் தலையை நிமிர பண்ணுவார். என் தலையை நிமிர பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோக்கேலேத் என்கிற கல்லின் மேல அதோனியாவை நிப்பாட்டி சத்துருவானவன் அபிஷேகம் பண்ண நினைச்சான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற மலை மேல, கல்லின் மேல என்ன நிப்பாட்டி ஆவியானவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றினார். ஆவியானவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றினார். ஹalleluya, ஹalleluya. ஷகலதல ரமா ஷகலர பாபா பாபா. உங்களுக்காக எனக்காக ஒரு கல் இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஒரு கல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ற கல். அந்த கல்லில் கொண்டு ஆவியானவர் நம்மளை நிப்பாட்டி, ஆவியானவர் நம்மளை நிப்பாட்டி நம்மளை அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் யார் என்பதை காண்பிப்பார், காண்பிப்பார். ஹalleluya. Thank you Jesus. நமக்கு ஆவியானவர் இருக்கிறாருங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஷாகலா மரதலா பரபலக. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நிறைய நேரங்கள் உங்கள் தரிசனங்கள் அழிஞ்சிடுச்சு, இந்த வாக்கு தத்தங்கள் அழிஞ்சிடுச்சு, திட்டங்கள் அழிஞ்சிடுச்சு நினைக்கிறீங்க. நினைக்காதீங்க. உங்களுக்காக ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு கல் இருக்கிறது. ஆமென். அதோனியாவுக்காக ஒரு கல் இருக்குன்னா, அதோ சத்துருவுக்காக ஒரு கல் இருக்குன்னா, தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு கல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்களும் ஒன்றும் இல்லை, அத்தனையும் கர்த்தர் உடைச்சி போடுவார். வசனம் சொல்லுது, இந்த கல் எவன் மேலே விழுமோ அவன் நொறுங்கி போவான், அவன் நொறுங்கி போவான். அந்த கல்லை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆவியானவர் அந்த கல்லை உங்களுக்காக புரட்டுவார். உங்களுக்காக விரோதமாய் எழும்பினவரை நொறுக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் உங்க திட்டங்களை அழிக்கும்படி எழும்பினவங்களை நொறுக்கும்படி ஆவியானவர் அந்த கல்லை உருட்டுவார், அந்த கல்லை தள்ளுவார். உங்களுக்காக எனக்காக ஒரு கல்லை ஆவியானவர் வைத்திருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற கல். ஷாமல ரகதலபா. அந்த கல் நமக்காக இருக்கிறது வரைக்கும் ஒருவனும் நம்மளை அசைக்க முடியாது. பெருமழை வரலாம், பெரும் காற்று அடிக்கலாம், ஆனா இந்த கல்லின் மேல என்னை கட்டுவது ஆவியானவர். இந்த கல்லின் மேல என்னை நிறுத்தி இருப்பது ஆவியானவர். இந்த கண்மலை மேல நான் நிறுத்தப்பட்டதுனால என் குடும்பம் அழியாது, என் வீடு அழியாது, என் சந்ததி அழியாது. ஹalleluya, ஹalleluya,
ஹல்லேலூயா. என் தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஆவியானவர் இருக்கிறார். என் தரிசனத்தை நிறைவேற்றும்படி இன்றைக்கும் இயேசு என்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். அந்த ஆவியானவரை பிடிச்சுக்கோங்க. அந்த ஆவியானவரை பிடிச்சுக்கோங்க. அந்த ஆவியானவரை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அழுதது போதுங்க. நீங்கள் நம்ம காரணம் இல்லாமல் அழுதுட்டு இருக்கிறோம். நாம் தரிசனம் நிறைவேறலையே, திட்டம் நிறைவேறலையேன்னு காரணம் இல்லாமல் அழுதுட்டு இருக்கிறோம். நீங்கள் இது அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்தில் இருந்து ஆவியில் நிரம்பினா போதும். ஆவியானவரோடு கூட வாழ்ந்தா போதும். ஆவியானுடைய கையை பிடிச்சிக்கிட்டா போதும். ஓ ஷாபா லாகா. ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாலமோனின் ஆவியானவர் உங்களுடைய ஆவியானவர். சாலமோனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியானவர். ரீமாலா ஷகல ரதல ரியாண்டரதரபா. நன்றி நன்றி என் தெய்வமே, நன்றி என் இயேசுநாதா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஆமென். தரிசனம் உருவானது. அதை ஆவியானவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஆவியானவர் செய்து முடிப்பார். ஆமென். அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவனை கையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏசப்பா, அந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டோம். ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவர், எங்களுக்கு முன்னாடி எங்கள் தரிசனம் நிறைவேறாமல் மாதிரி தெரியலாம். எங்கள் முன்னாடி எங்கள் தரிசனம் அழிந்து போகிற மாதிரி தெரியலாம். எங்கள் முன்னாடி எங்கள் திட்டங்கள் அழிந்து போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் அது அழிந்து போவதில்லை. ஆண்டவரே, என் ஆவியானவர் எங்களோடு இருக்கீங்க. ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க. ஓ ராம, ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்டோம், ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதுனால தேவனுடைய திட்டம் அழிந்து போகாது. எங்களை குறித்த தேவ சித்தம் அழிந்து போகாது. எங்களை குறித்த ஓ கதா ராமா லாபா ஷாக்கா லாபா, எங்களை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒளிந்து போவது இல்லை. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா.